அமைப்புகள் மீது பரஸ்பரம் இருதரப்பும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. உங்களோட பார்வை என்ன இந்த சோதனைகள் தொடர்பாக? நீங்க 2 விசாரணை அமைப்புகளையும் ஒரே சமயத்தில் ஒன்றோடு ஒன்று ஒப்பிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்டவனாக நான் இருக்கிறேன். ஏன்னா அமலாக்கத்துறையையும் லஞ்ச ஒழிப்புத்துறையையும் ஒப்பிடவே முடியாது. ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தையும் மாநில அரசினுடைய அதிகாரத்தையும் ஒப்பிட முடியாது. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் அந்த ஆக்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் ஒப்பிட முடியாது. ஒன்று பெரும் அதிகாரங்களை கொண்ட சர்வ அதிகாரமும் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்குது. இன்னொன்று இழந்த அதிகாரங்களை மீட்பதற்காக போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பாக இருக்குது. இந்த 2ஐயும் ஒன்றுபடுத்த முடியாது, ஒப்பிட முடியாது. அப்படி ஒப்பிடுற ஒரு நிலை வந்தால் அதுக்கு என்ன பொருள்னு நான் நினைக்கிறேன்னா, அமலாக்கத்துறை முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை நீர்த்து போக செய்வதற்காக அதோடு சேர்த்து இன்னொரு அமைப்பையும் சேர்த்து அங்கே கொண்டு சேர்த்து கொள்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் 2ஐயும் ஒப்பிடவே முடியாது. நான் புரட்சி கவிதாசன் முன்னாள் தோழர் புரட்சி கவிதாசன் சொன்னதையும் புதுக்கோட்டை சீனிவாசன் சொன்னதையும் முழுமையாக நம்புறதுக்கு விரும்புகிறேன். அமலாக்கத்துறை அப்பழுக்கற்ற ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும், இருக்கும் என்று நம்ப நினைக்கிறேன். ஆனால் புதுக்கோட்டை சீனிவாசனே சொன்ன மாதிரி செய்திகளின் அடிப்படையில் சில விஷயங்களை பார்க்கும்போது அந்த நம்பிக்கை எனக்கு வரமாட்டேங்குது. அந்த செய்திகள் என்னங்கிறத ஏற்கனவே கோடிட்டு காட்டியிருக்காரு சரவணன். இன்னும் சில விஷயங்களை கோடிட்டு காட்டியிருக்கிறாரு தோழர் வன்னியரசு. அதை நான் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அங்கித் திவாரி அப்படின்னு ஒரு அதிகாரி, இடி அதிகாரி, ஒரு 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக லஞ்சம் பேசிட்டு அதுக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர் கைது செய்யப்பட்டார் டிசம்பர் 2023. அதாவது மணி லாண்டரிங் அல்லது சட்டவிரோதமாக பண சர்க்குலேஷன் இதையெல்லாம் தடுப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரி அவர். அதுக்கப்புறம் கர்நாடகாவில் முரளி கண்ணன் மிட்டல்னு 2 பேர், கல்லேஷ்ங்கிறவர் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தப்பட்டதாக ஒரு புகார் கொடுத்தாங்க. அதில் அவர்கள் மீது வழக்குகள் பதிவாச்சு. அவங்களையும்